வணக்கம். 23/12/2025 மார்கழி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய மாத சதுர்த்தி வளர்ப்பறை சதுர்த்தி திதி. மிகவும் சிறந்த நாள் இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்த சந்தோஷத்தை கொடுக்கும். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாள். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். உங்களுடைய சர்வ சிக்கல்களும் தீர்வாக விநாயக பெருமானை வழிபட சர்வ காரியமும் ஜெயமாகக்கூடிய நாள். சிம்மராசியில் வரக்கூடிய மக நட்சத்திர சர்வ காரிய ஜெயம். பூரம் அனைத்து விதத்திலும் பாதுகாப்போடு செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். உத்திரம் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி ராசி பலன். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம். நினைத்தது நிறைவேறும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். சர்வ சங்கடங்களும் விலக இன்றைய நாள். திருவோண நட்சத்திரமும் சதுர்த்தி திதியும் விநாயக பெருமானை வெளிப்பட சர்வ சங்கடங்களும் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடும். கன்னிராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். அஸ்தம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தாலே சர்வ சங்கடங்களும் விலகக்கூடிய நாளாக அமையக்கூடும். சித்திரை நினைத்தது நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ கலைகளும் கைகூடி வரும். நல்லோர்களுடைய ஆசையும் அரவணைப்பும் பெற்ற நீங்கள் பொறுமை நிதானம் சிந்தித்து செயல்படக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்கள் சர்வ காரியம் ஜெயமாக நினைத்து நிறைவேற செய்யும் வேலையில் பதட்டம் கூடாது. சிந்தித்து நிதானத்துடன் செயல்படவும். சிறிய தவறு கூட பெரிய அளவுக்கான மனசங்கட்டங்களை உருவாக்கும். மற்றபடி அனைத்து விதமான நன்மைகளும் நல்லோர்களுடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி. எதிர்கால நலன் கருதி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாளில். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். சுவாதி நினைத்த நிறைவேறும். விசாகம் அனைத்து விதத்திலும் செய்யும் வேளையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சிறிய தவறு கூட பெரிய அளவுக்கான சங்கடங்களை உருவாக்கக்கூடும். நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து காரியம் ஜெயப்பட விநாயகர் பெருமானை வெளிப்பட சர்வ காரிய ஜெயமாகும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சகம்.